ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் தற்போது தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஆலங்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலங்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். ஆலங்குளத்தினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் தேமுகவில் இணைந்திருக்கிறார். அவர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தற்போது இணைந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சேரன் மாகாண தொகுதியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக இருந்தார். இதற்கு முன்பாக 2010-16ஆம் ஆண்டு வரை கூட நாடாளுமன்ற உறுப்பினத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கான ஆதரவாளர்களுடன் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனோஜ் பாண்டியன் தொடர்ந்து அப்போதிருந்தே தற்போது வரைக்கும் முழு ஆதரவை தெரிவிக்கக்கூடியதாக மனோஜ் பாண்டியன் இருந்து கொண்டிருந்தார். சட்டப்பேரவையிலும் கூட பல்வேறு நிலைகளிலும் கூட அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்திருந்த நிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு அதிருப்திகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து தனித்து செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டமான அரசியல் நிகழ்வுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இருந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்து ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் இணைந்திருப்பது அரசியல் அரசில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.